ஒரு சின்ன குடும்பத்துல ஒரு குட்டி நாய் இருந்துச்சு. அது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாவும் துடிப்பாகவும் இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு குட்டி பையன் படிக்கின்ற திருக்குறளை கேட்டு பின்பற்றி நடக்க ஆரம்பிச்சது அந்த நாய். ஒரு நாள் நள்ளிரவு அந்த வீட்டுல எல்லாரும் தூக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்டு முழிச்சது அந்த குட்டி நாய். சமையலறையிலிருந்து சத்தம் வர்றத பார்த்த அந்த நாய் வேகமாக போய் என்னன்னு பார்த்துச்சு. அங்க ஒரு திருடன் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த நாயை பார்த்ததும், இந்த பாரு, நீ குறைக்க கூடாது, குறைத்து என்ன காட்டி கொடுத்துடாத, உனக்கு நல்ல கறிதுண்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு இறைச்சி துண்டை தூக்கி அந்த நாய்கிட்ட போட்டான். நீ அந்த இறைச்சியை சாப்பிட்டு என்ன உள்ள விடு, நாம இனிமே நண்பர்களா இருப்போம்னு சொன்னான். இத கேட்ட அந்த நாய், நீ சொல்றத பார்த்தா நேத்து எங்க வீட்டு பையன் ஒரு திருக்குறள் படிச்சான், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. உரிநட்டு அறிநொரும் ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும். என் இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? தமக்கு பயன் இருந்தால் நட்பு கொண்டும், பயன் இல்லை என்றால் நட்பை விலக்கியும் வாழ்வதில் தமக்கு இணையில்லாதவராய் இருப்பாரின் நட்பை பெற்றென்ன இழந்தென்ன. எங்க வீட்டுக்கு கேடு நினைச்சு என்னோட நட்பை பெற நினைக்கிற உன்னோட நட்பு தேவையில்லைன்னு சொல்லி சத்தமாக குறைக்க ஆரம்பிச்சது அந்த நாய். உடனே அந்த வீட்டுக்காரர் எழுந்து வந்து அந்த திருடனை துரத்தி விட்டுட்டு அந்த நாய்க்குட்டியை பாராட்டினாரு.